ஒரு பரந்த மந்திரமயமான காடுகள், பசுமையான செடிகள், ஒளிரும் பாய்ச்சல்களையும் புதர்காட்சியையும் விரிக்கிறது. மிருகங்கள் வெவ்வேறு இடங்களில், குரங்குகள், அணில்கள் மற்றும் பறவைகளின் விளையாட்டுத் தோரணைகள் ஒவ்வொரு மூலையையும் நிரப்புகின்றன. இந்த கேலிக்கூத்தான குழப்பத்தின் மத்தியில் நீரின் விளிம்பில் டோபி ஆமை மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவரின் பயணம் பொறுமையின் படிப்பாக உள்ளது. மரங்களின் வழியாக ஒரு கலகலப்பான குரல் ஒலிக்கிறது. ஹே டோபி, நத்தை பந்தயத்துக்கு முயற்சிக்கிறாளா? டோபி மெதுவாய் சிரிக்கிறார். ஆனால் அவரது முகத்தில் ஒரு சோகத்தன்மையின்மை மறையாத அளவிற்கு காணப்படுகிறது. காடின் மகிழ்ச்சி நாள் உயிர்ப்புடன் ததும்புகிறது. மிருகங்கள் விளையாடும்போது இன்னும் டோபி விளிம்பில் நிலைத்திருக்கிறார். வெளிச்சத்தில் பார்க்கும் ஒருவர். ஆண்டி எறும்பு டோபியை நோக்கி ஓடினான். ஒரு வாய்ப்பை வழங்கியது. நான் உனக்கு கூட்டாளியாக இருப்பேன். டோபியின் கண்களில் நம்பிக்கையின் ஒளி தெரிகிறது. அவர் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்கிறார். நன்றி ஆண்டி. இதை பார்க்கலாம். டோபி மற்றும் ஆண்டி தங்கள் சொத்துப்பாய் பேயாட்டியை தொடங்குகிறார்கள். சாதாரணமல்லாத இருவரும் சாகசத்திற்கு தயாராக உள்ளனர். ஆண்டி டோபியின் உபரி ஓடைகளை நோக்கி மற்றவர்களுக்கு தெரியாத குறிகளை காண்கிறார். அவர்களின் பயணத்தை வழிநடத்துகிறார். டோபி எச்சரிக்கையுடன் ஆண்டியை அகன்ற வேகமான ஆற்றை கடந்து செல்கிறார். அவர்களின் கூட்டுப்பணி பிரகாசமாகிறது. மற்றவர்கள் முன்னேறிட டோபி மற்றும் ஆண்டி முக்கியமான விவரங்களை கவனித்து மெதுவாக முன்னேறுகிறார்கள். டோபி மற்றும் ஆண்டி இறுதியாக வானவில் மரத்தை அடைகிறார்கள். அதன் இலைகள் 1000 நிறங்களுடன் ஒளிர்கின்றன. ஒளிரும் மரத்தின் கீழ் அவர்கள் ஒளிந்திருந்த பரிசை, ஒரு பொன்னான வாழைத்திட்டையை கண்டுபிடிக்கின்றனர். பிற விலங்குகள் வந்து டோபி மற்றும் ஆண்டியின் வெற்றியை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். நீங்கள் வென்றுவிட்டீர்கள் என்று நச்சியார் பறிக்கிறார். டோபி புன்னகையுடன், மெல்லிய மற்றும் மந்தமான முயற்சியுடன், நண்பரின் உதவியுடன் என்று கூறுகிறார். மிருகங்கள் சந்தோஷமாக குரலிடுகின்றன. உண்மையான புதையலானது நட்பும் குழுத்தன்மையும் என புரிந்து கொள்கின்றன.